பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மகிழர் தினத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த கால வேளையிலுமாவோட சகோதரிகள், தாய்மார்கள், மகள்மார்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் கூட இந்த நாளின் வாழ்த்துக்களோடு கூட உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் அவட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தங்கள் என்ன என்று சொல்லி ஒரு சில வசனங்களோடு ஒரு சில ஆசீர்வாதங்களோடு கூட இந்த நாளின் செய்தியை நாம் கேட்போம். அன்பான தேவ ஜனமே, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதி ஆகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு மனுஷியை உண்டாக்கி அவரிடத்துல கொண்டு வந்து மனுஷனுக்கு ஏற்ற துணையை நான் தருகிறேன் என்று சொல்லி ஏற்ற துணை என்று சொல்லப்படுகிறது. அன்பான தேவஜனமே, இங்கிலீஷ் வார்த்தையில் பார்க்கும்போது ஹெல்ப்பர் என்று சொல்லப்படுகிறது. ஹெல்ப்பர் என்றால் உதவியாளர். அன்பான தேவஜனமே, அநேக நேரத்தில் தேவன் நம்மை ஒரு உதவியாளராக வைத்திருக்கிறார் என்றுதான இப்பேற்பட்டதான சிந்தனை அநேக நேரத்தில் பெண்களாக இருக்கிற நமக்கு அது மறந்து போகிறதுன்னு நினைக்கிறேன். அநேக ஸ்திரீகள் என்னிடத்துல வரும்போது அவர்கள் பல விதமான பிரச்சனைகளோடு கவலைகளோடு வரும்போது, அன்பான தேவஜனமே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா, எனக்கு உதவி வேணுமே என்று சொல்லி நான் தனி மனுஷியாக இருக்கிறேன், நான் தனிமையில் இருக்கிறேன் என்று சொல்லி பல நேரத்தில் கலங்குகிறதை கேட்கிறேன். ஆனால் அன்பான தேவஜனமே, ஏன் இப்படிப்பட்டதான பரிதவிக்கிற நிலைமையில் அநேக சகோதரிகள் கடந்து செல்கிறார்கள் என்று பார்க்கும்போது, அன்பான தேவ ஜனமே, தேவன் நம்மை உண்டாக்கின நோக்கம், அவர்களுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னது என்பதை நாம் எப்பொழுது அறிகிறோமோ அப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிறதான அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். அன்பான தேவ ஜனமே, இங்கே நான் உங்களுக்கு சொன்னது போல அன்பான தேவ ஜனமே, உதவியாளர் என்றதான வார்த்தைக்கு நீங்கள் எப்ரிய மொழியில் நீங்கள் வாசிப்பீர்களானா எசர் என்றதான வார்த்தை சொல்லப்படுகிறது. அன்பான தேவ ஜனமே, எசர் என்றதான வார்த்தை வெறும் உதவியாளர் என்றதான வார்த்தை அல்ல. சகாயர், தாங்குகிறவர், தாங்கி பிடிப்பவர், அது மட்டும் இல்லாமல் ஆதரவு கொடுக்கிறவர்கள், அதோடு கூட நுகத்தாங்கி, அது மட்டுமல்லாமல் எல்லா நேரத்திலையும் வாழ்க்கை துணை, இப்படி பல வார்த்தைகள் சேர்ந்தது தான் உதவியாளர் என்றதான வார்த்தை. அன்பான தேவ ஜனமே, நாம் நினைக்கிறது போல உதவியாளர்னா ஏதோ சகாயத்துக்கு வந்தவர்கள் அல்ல, முற்றுமுழுமையாக தாங்கி பிடிக்கிறவர்கள். அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் பார்க்கும்போது சகோதரிமார்களே, அநேக நேரத்தில் பார்க்குறோம், அநேக குடும்பங்களுக்கு அநேக நம்மளை வேலை ஸ்தலங்களை வைத்திருக்கும் போது நாம் ஒவ்வொரு இடத்துலையும் வேலை ஸ்தலங்களே இருக்கலாம், பள்ளிக்கூடங்களே இருக்கலாம், அல்லாவிட்டால் நம்ம மாணவர்களாய் படிக்கிற இடங்கள இருக்கலாம், எல்லா இடத்துல கூட தேவன் நம்ம எப்பேற்பட்டவர்களாக வைத்திருக்கிறார் என்றால் நம்மளை சகாயர்களா, அல்லாவிட்டால் தாங்கி பிடிக்கிறவர்களா, ஆதரவு கொடுக்கிறவர்களா, சகாயமாக இருக்கிறவர்களா. பாருங்க, பெரும்பால் ஆதரவு கொடுக்கிறவர்கள் என்றால் ஆதரவற்றவர்களுக்கு தான் ஆதரவு கொடுக்க முடியும், பலவீனர்களுக்கு தான் பலத்தை கூட்ட முடியும். தாங்கி பிடிக்கிறது என்றால் அது தாங்குகிறவர்களுக்கு அதுக்கு தேவையான பலன் அவசியம். ஆகியால் அன்பான தேவ ஜனமே, தேவன் எப்பேற்பட்டவர்களாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் சகோதரிமார்களை தாங்கக்கூடியவர்களாக வைத்திருக்கிறார். ஆனால் அநேக நேரத்தில் ஏன் நம்ம இதை செய்ய முடியாமல் போகிறது என்று சொன்னால், நம்முடைய சகாயத்தை நாம் மனுஷர்கள் இடத்துல எதிர்பார்க்கிறோம். மனுஷர்கள் இடத்துல நாம் அவர்களுடைய உதவியை நாடுகிறபடியால் நமக்கு இது ஆகாததும் கூடாத போய் விடுகிறது. ஆனால் வேதத்தில் இருக்கிற பெண்களுக்கு சற்று நீங்கள் கவனிப்பீர்களானா, ஒவ்வொருத்தரும் எப்பேற்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று பார்ப்பீர்களானா, அவர்கள் எல்லாம் பலத்தவர்களாக இருந்தார்கள். நாம் ஒரு உதாரணத்துக்கு என்னோடு கூட தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் வாசிப்பீர்களானா, அன்பான தேவ ஜனமே, 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீரானா, அங்கே ஹுல்தா என்றதான தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்படுகிறது. அன்பான தேவ ஜனமே, தேசமே ஒரு வித்தியாசமான நிலைமையில, தேவனற்ற நிலைமையில, தேவனோடு தொடர்பில்லாத ஒரு காலங்களில் இந்த ஹுல்தா என்றதான தாயார், அல்லாவிட்டால் தீர்க்கதரிசி, அவர்கள் என்ன செய்தார்கள்,
முழு தேசத்தையுமே அவர்கள் அந்நாட்களில் கலங்கிற நாட்களில் அவர்களை சரியான தேவனோடு இணைக்கத்தக்கதான ஒரு சகாயமா ராஜாவுக்கு ஆலோசனை கர்த்தரை போல ஆலோசனையை கொடுத்து அவர்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். அதே போல நீங்கள் பார்க்கிறீங்க, வேதத்துல நாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்துல பார்க்கும்போது தெபராள் என்றதான பெண்ணை பார்க்கிறோம். தேசத்துல யுத்தத்தின் காலங்கள் வந்தது, சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமா எழும்பும் போது கூட அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? தெபராள் அந்நாட்களில் இருந்ததான இராணுவர்களுக்கு பலத்தை கூட்டி கொடுத்து அவர்களை என்கரேஜ் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டும் அல்லாம நாம் பார்க்கும்போது எஸ்தரை குறித்து நாம் பார்க்கிறோம். எஸ்தர் ராஜாத்தியை பார்க்கும்போது அன்பான தேவ ஜனமே, அவர்கள் தேசத்தின் மக்களுக்காக, யூத ஜனங்களுக்காக அவர்கள் யாராயிருந்தார்கள்? அவர்கள் கடந்து போய் அவர்களுக்கு மத்தியவர்த்தியாயிருந்து ராஜாவிடத்தில் பேசினவர்களாயிருந்தார்கள், உதவி செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதோடு கூட நாம் பார்க்கும்போது அன்பான தேவ ஜனமே, இப்படி பல பெண்களுடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் பலர் சோர்ந்து போகும்போது, ராஜாக்கள் கூட சோர்ந்து போகும்போது அவர்களை தாங்கி பிடிக்கிற பெண்களாய் இருக்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய ஊழிய பாதையில கூட நீங்க பார்ப்பீர்களானா அப்படியாய்தான் அவர்கள் என்ன செய்தார்கள். நீங்க லூக்கா எழுந்தான சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதுல 1-2 வசனங்களை வாசிப்பீர்களானா அநேக ஸ்திரீகள் இயேசுடைய ஊழியத்திற்காக உதவியாளர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானா இன்றைக்கு ஊழியத்துல கூட என்ன பண்ணுங்க, பெண்களுடைய சகாயம் தேவை. அன்பான சகோதரிமார்களே, ஒன்றை நாம் தெரிய வேண்டும், நம்முடைய சுய பலத்தை எப்பேற்பட்டது என்றதை நாம் அறிய வேண்டும். நமக்குள்ள இருக்கிற பலன் எப்பேற்பட்டது என்று அறிய வேண்டும். அன்பான தேவஜனமே, ஒருபோதும் நீங்க பலவீனர்கள் என்று எண்ணி விடாதீங்க. நீங்க யோசித்து பாருங்க, ஒருவேளை ஹுல்தா அன்னைக்கு பலவீனர்கள் என்று எண்ணி இருப்பார்களானா அவர்களால் அன்றைக்கு அந்த தேசத்தை தேவன் பக்கமா திருப்பி இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. எஸ்தர் அன்னைக்கு பலவீனம் அடைந்திருந்தார்களானா கண்டிப்பா அன்றைக்கு அவருடைய தேசத்திற்காக ராஜாவிடத்துல போய் மத்தியவர்த்தியா இருந்திருக்க முடியுமா? முடியிருந்திருக்காது. நாம் அப்படியாவே நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு பவுலுடைய ஊழியத்துல கூட நீங்க ரோமர் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்பீர்களானா பவுல் சொல்லுகிறார், போய்பி என்றதான சகோதரி என்னுடைய ஊழிய பாதையில மிகவும் உதவியாளராக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆகையால ஊழியம் செய்ய கூட அநேக ஊழியக்காரிகள் இன்றைக்கு ஊழியங்கள்ல சகாயமா இருக்கிறத நாம் பார்க்கிறோம், தாங்கி பிடிக்கிறத பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, நம்மளை எந்த இடங்களெல்லாம் வைத்திருக்கிறாரோ, அது குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், வேலை ஸ்தலங்களாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு நீங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், தாய்மார்களாக இருக்கலாம், சகோதரிமார்களாக இருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஒன்றை தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் பலவீனமான பாத்திரங்கள் அல்ல, நீங்கள் பலமுள்ள மனுஷர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் பலரை பலப்படுத்த உங்களுடைய வார்த்தைகளால், உங்களுடைய உதவினால, அன்பான தேவஜனமே உங்களுடைய ஊழியத்தினால நீங்கள் என்ன செய்ய முடியுங்க? அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அன்பான தேவஜனமே, நீங்கள் சொல்லலாம், நானே பலவீனமாக இருக்கிறேன், எனக்கே சரீரத்தில் பலவீனம், எனக்கே வாழ்க்கையில் பலவிதமான பலவீனம், நான் போய் எப்படி பலப்படுத்த முடியும் என்று கேட்பீர்களானா அன்பான தேவ ஜனமே, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? வேத வசனம் சொல்லப்படுகிறது, உனக்கு சகாயம் வர வேண்டுமானா உனக்கு சகாயம் கொடுக்கிற தேவன் மேல் நீ ஆதரவா இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வேதத்துல வெறும் பெண்களுக்கு மற்றும் உதவியாளர் என்றதான வார்த்தை இல்லைங்க, தேவனுக்கு கூட இந்த வார்த்தை பொருந்தும். எசர் என்றதான வார்த்தை இயேசுவுக்கு கூட, தேவனுக்கு கூட இந்த வார்த்தை பொருந்தியதா இருக்கிறது. ஆகையால தான் சங்கீதத்தின் புத்தகம் 121ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க வாசிப்பீர்களானா அங்க வேத வசனம் சொல்லப்படுகிறது, என்னுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்துல வருகிறது. இந்த இடத்துல சகாயர் என்றதான வார்த்தைக்கு எசர் என்றதான வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு உங்களுடைய சகாயர் யார்? தேவன் உங்களுடைய சகாயரா? அவர் உனக்கு சகாயரா இருந்தா நிச்சயமாவே உன்னை கூட வைத்து தேவன் பிறருக்கு சகாயமாய் மாற்றுவார். அது மட்டும் இல்ல, நீங்கள் வேதத்துல வாசிக்கும் போது எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கூட நீங்க வாசிக்கும் போது ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, நீங்கள் தைரியத்தோடு தேவனுடைய சன்னிதானத்துக்கு நீங்க கடந்து வாங்க, நீங்க தைரியத்தோடு தேவ சமூகத்துக்கு கடந்து வாங்க, கர்த்தரே உங்களுக்கு சகாயரா இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ
அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கையின் நிச்சயம் என்னவா இருக்கிறது? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்களா? அவர் நிச்சயமா உங்களுக்கு சகாயரா இருப்பார். அதோடு கூட வேத வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 33:20 சொல்லப்படுகிறது, என் ஆன்மா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது, அவரே எனக்கு சகாயர். இங்கேயும் இதே வார்த்தை தான் உபயோகிக்கப்படப்பட்டிருக்கிறது, எசர் என்றதான வார்த்தை. இப்ப புரிந்ததா? ஒரு பெண் ஆனவள் அவளுடைய சகாயத்துக்கு கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்போமானா அன்பான தேவ ஜனமே, நாம் பலன் கொண்டவர்களா இருப்போம். இன்றைக்கு நாம் பல மனுஷர்களையும் பல சூழ்நிலைகளையும் பல விதமான பொருட்கள் மேல் நம் கண்களை வைக்கும் போது நிச்சயமாவே நமக்கு என்ன உண்டாகாதுங்க? நம்பிக்கை உண்டாகாது, பலன் உண்டாகாது, சகாயமும் உண்டாகாது. ஆனால் நம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவரையே சகாயமாய் கொண்டிருந்தோம்னு நினைச்சுக்கங்களேன், கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறருக்கு சகாயமா இருக்க முடியும். அன்பான தேவ ஜனமே, இன்னொரு காரியத்தையும் சொல்லட்டும். யோவான் எழுந்தான சுவிசேஷ புத்தகம் அதுல 14ஆம் அதிகாரத்துல நீங்க 20ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானா, பரிசுத்த ஆவியானவர் கூட ஒரு பேர் உண்டு. அவருக்கு பேர் என்ன தெரியுங்களா? சகாயம் செய்கிறவர், உதவியாளர் என்று அர்த்தம். அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கங்க, பரிசுத்த ஆவியானுடைய சகாயம் இல்லாம அன்பான தேவ ஜனமே யாரும் ஒன்றும் நாம் செய்ய முடியாது. இன்றைக்கு உனக்கு பரிசுத்த ஆவியானுடைய சகாயம் அவசியம், கிறிஸ்து இயேசுடைய சகாயம் அவசியம், பிதாகிய தேவனுடைய சகாயம் நமக்கு அவசியம். அப்படியானால் எந்த பெண் கர்த்தர் மேல் நம்பிக்கையுடையவர்களா இருக்கிறாளோ அவளே பாக்கியவதி என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உனக்கு எங்க பலவீனமா இருக்கிற யோசித்து பார். இந்த மகிழருடைய தினத்துல அன்பான தேவ ஜனமே, நீங்கள் ஒரு பொருத்தனை செய்யுங்க. நீங்க கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே, என்னை அநேகருக்கு உதவியாளராக, அநேகருக்கு கர்த்தாவே ஆதரவு கொடுக்கிறவளாக, உத்தாசையாக, அன்றைய அநேகருடைய சுமையை தாங்குகிறவளா எங்களை வைத்தது உண்மை. ஆனா அநேக நேரத்துல நாங்கள் பலவீனம் அடைந்து விடுகிறோம், சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே. ஆனால் இனி அப்படி இல்லாதபடிக்கு எங்க பலவீன நேரத்தில் எல்லாமே நாங்கள் சகாயம் வரும் கண்மலை நோக்கி பார்க்க, கிறிஸ்து இயேசுவை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்தில் பலன் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும், நாங்கள் பலருக்கு பலன் உள்ளவர்களா மாற உதவி செய்யும் என்று ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? நல்ல பிதாவே, இந்த கர்த்தாவே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிழர் தினத்தில் என்னோடு கூட இணைந்திருக்கிறதான சகோதரிமார்களை, தாய்மார்களை, பிள்ளைமார்களை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைய கர்த்தாவே சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமா ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல உம்முடைய வார்த்தை சொல்லப்படுகிறதே, ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி அவரிடத்துல கொண்டு வந்தீர் என்று சொல்லப்படுகிறதே. ஆமாண்டரே அப்பா, இந்த நாள்ல உதவியாளரை கொடுப்பேன் என்று சொன்னீர். ஆமாண்டவரே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தாய்மார்களும் சகோதரிமார்களும் மகள்மார்களும் கர்த்தாவே அன்றே நீர் வைத்திருக்கிறதான வேலை ஸ்தலங்கள்ல, குடும்பங்கள்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில ஆமாண்டவரே அவர்கள் அநேகருக்கு சகாயமா, அநேகரை தாங்கி பிடிக்கிறவளா, அநேகருக்கு ஆதரவா, அநேகருக்கு பலப்படுத்துகிறவளா, அநேகருக்கு கர்த்தாவே அன்றே சுமை தாங்கிகளாய் மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. விசேஷ விதமா இந்த நாளில் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல நேரத்தில் பல பெண்கள் கர்த்தாவே பலவீனம் அடைகிறது உண்மை. அன்றே கர்த்தாவே சோர்ந்து போகிற நேரங்கள் உண்டு. சரீரத்தில் சோர்வு, அன்றே குடும்ப வாழ்க்கையில் சோர்வு வருகிறதான பல கவலைகளால் சோர்வு, அநேக விதமான மனுஷல் நிமித்தமா உண்டாகிறதான அன்றே கத்தாவே அன்றே துரோகங்களாலோ வேதனைகளாலும் கத்தா உண்டாகிற சோர்வுகளால கத்தாவே சோர்ந்து போன ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த வேலையில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும். இந்த நாளில் கத்தாவே சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமா நாங்கள் கர்த்தருக்குள் எங்களை பலப்படுத்தி கொண்டு அன்றே கத்தாவே நாங்கள் காண்கிறதான அநேக தேவ பிள்ளைகளை போல, ஒரு எஸ்தரை போல, ஒரு உல்தாவை போல, ஒரு தெபராளை போல கத்தாவே நாங்கள் அநேகரை பலப்படுத்துகிற பெண்களா மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். மற்றுமா எங்களோடு இணைந்திருந்ததான எல்லா சகோதரிமார்களுக்கு நான் மீண்டும் உமன்ஸ் டேவுடைய நல்வாழ்த்துக்களோடு கூட உங்களுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானா, அன்பான தேவ ஜனமே, இன்னும் ஜெப குறிப்புகள் இருக்குமானா கீழே பார்க்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதோடு கூட எங்களோடு கூட இணைந்திருங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபத்தில் நாம் இணைந்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.